எல்லாருக்குமே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா. இன்னைக்கு எங்களுடைய இந்த பயணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட நாங்க இன்னைக்கு லைவ் வந்ததுக்கான பெரிய ஒரு காரணம் அது எத்தனாவது லைவ் வந்தா ரைட் ஓகே இது சொன்னாங்களே ரைட் மறுபடியும் முதல்ல இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கு லைவ் வந்ததுக்கான நோக்கம் கொஞ்சம் இந்த எங்களோட டெக்னிக்கல் இஷ்யூ காரணத்தால் லைவ் ஒருக்க டிஸ்கனெக்ட் ஆகிட்டேன். பெரும் மறுகளும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய இந்த பயணம் அதாவது கரையோரமாக நடந்து முடிச்சு கோஸ்டல் ஏரியா சிமி ஹோல்டிங்கால ஸ்பான்சர் பண்ணின சிமி ஸ்ரீலங்கா பாகமனையிலேயே எங்களோட அந்த பயணம் முடிஞ்சு இந்தியோட முதலாவது வருஷம். அப்போ இந்த முதலாவது வருஷத்துக்கு நாங்கள் வீடியோஸ் போடுவோமா இல்லாட்டி தேங்க்ஸ் பண்ணி மாதிரி விஷ் பண்ணி மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்வோமா அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அப்போ அது பிறகு ஒரு லைவ் ஒன்று போவோம், லைவ் ஒன்று போய்த்து அப்போ பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். அதனால தான் அவங்கள நேரில் அப்படி பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வந்தது. முதல்ல இந்த பயணம் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் அந்த பயணத்திட படிப்பினைகள். அவ்வளோ ஒரு பயணம் ஒன்று செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது உடல் அளவில் மனதளவில் அதை நாங்கள் எப்படியும் தயார்படுத்தினது, அந்த பயணத்தில் எதெல்லாம் சந்தித்தேன், என்னென்ன கஷ்டங்கள் இன்னல்கள் துயரங்கள், அதில் எவ்வளவு சந்தோஷங்கள், மனிதர்கிட்ட எவ்வளோ சப்போர்ட், மக்கள் எங்கள்ட எவ்வளோ சப்போர்ட்டன் கற்றுக்கொண்ட பாடங்கள், அது அத்தனை நிறைய விஷயம் இருந்துச்சு. இது அத்தனையுமே நாங்கள் எங்கள்ட ஒரு புத்தகம் ஒன்று நாங்கள் எழுதி கொண்டு இருந்துச்சு. அந்த புத்தகத்தை நாங்கள் இந்த நாள் இப்போ நாங்கள் இப்போ பேசி கொண்டு இருந்துச்சு இந்த நாளில் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தது, பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தது. ஆனால் எங்களுக்கு இந்த புத்தகம் எழுதியதில் கொஞ்சம் டிலே ஆகினதால எங்களுக்கு இந்த டேட்டில் நான் இந்த பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டு முதலாவது நாள் உங்களுக்கு நான் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருச்சு, அது இன்ஷா அல்லாஹ் ஃபைனல் டே உங்களுக்கு சொல்லியேன் அப்படின்ட்டு. நாங்கள் எங்களோட புக்கை தான் பப்ளிஷ் பண்ணதுக்கு இருந்தது. ஆனால் ஒரு சில வேலை இதுகளால் புக் பப்ளிஷ் பண்ணி டிலே ஆகி கொண்டு இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் ஓரிரு மாதங்களில் புத்தகத்தை நான் வெளியிடும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிருச்சு. இப்படியாப்பட்ட ஒரு பயணம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி என்று சொல்லி சொன்னா அதுக்கான நோக்கம் ஒன்று இருக்கணும், அதுக்கான ஒரு பயிற்சி ஒன்று இருக்கணும், அதுக்கு பல பேர்கிட்ட சப்போர்ட், பல பேர்கிட்ட கருத்துக்கள், பல பேர்கிட்ட எண்ணங்கள், அது இல்லாமல் நான் அதுக்கு தயாராகி ஏண்ட எண்ணம் ஏண்ட இலக்கு எல்லாம் சரியாக இருக்கணும். இப்படியா நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் மேலோட்டமாக ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். மற்ற விஷயங்கள் அத்தனை நான் புக்கில் ஓண்டா பதிவு பண்ணி கொண்டு இருந்துச்சு. அப்போ நீங்கள் இப்போ அதை கேட்டால் அதை புக்கை ரீட் பண்ண ஜலே உங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போய்த்தரும். அப்போ என்ன பயணம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சதுக்கு பயணம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு 2 years முன்னுக்கு அப்போ நான் எங்கள் ஸ்கூலில் நான் வாலண்டியராக டீச் பண்ணி கொண்டு இருந்தேன். ஜெயம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயத்தில் நான் வாலண்டியராக டீச் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் படித்த ஸ்கூல் நான் A-level செஞ்ச ஸ்கூல். நான் ILM சம்ஸ்கிருத வித்யாலயத்தில் O-level செஞ்சுட்டு அப்போ A-levelக்கு நான் ஜெயம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயத்தில் நான் A-level போனேன். அப்போ அது ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ் பற்றாக்குறை, ஆசிரியர் பற்றாக்குறை காரணத்தால் என்னால் என் சொசைட்டிக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் படித்த ஸ்கூலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படி என்ன எண்ணத்தில் அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 3 மாத காலங்களுக்கு போமணி சொல்லி கொண்டு தான் போனது. ஃபைனலாக 2 வருஷம் ஸ்கூல்ல இருந்துட்டு ஸ்கூலுக்கான வேலைகள் அந்த ஸ்கூல்ட வேலை பழுவில் ஃபுல்லாகவே 2 வருஷம் ஓடிட்டு என் ஸ்கூல்ல இருந்து வெளியில் வரதுக்கு இயலாத அளவுக்கு மனசும் இடம் கொடுக்கல. அப்படியாப்பட்ட ஒரு ஜேர்னி உண்டு இருந்த ஸ்கூலில். அப்போ இந்த ஸ்கூல் ப்ரொஜெக்ட் எல்லாம் முடிஞ்சு அப்போ ஸ்கூல் நான் அப்போ அது 2 yearsக்கு முன்னுக்கு பயணம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு 2 yearsக்கு முன்னுக்கு இருந்தே நான் ஒர்க் பண்ணோம்னு சொல்லி ப்ரோக்ரஸ்லாம் இருந்தது. அப்போ முதலாவதாக நான் நடந்தது பேருவலையிலிருந்து காலிக்கு நான் நடந்தேன். அதோட பேருவலையில இருந்து எடம்ஸ்பீக் ஸ்ரீபாதைக்கு நடந்தேன். பேருவலையிலிருந்து காலிக்கு நடந்து அப்புறம் ஸ்ரீபாதைக்கு நடந்தேன். அதுக்கு பிறகு பேருவலையிலிருந்து கொழும்புக்கு நடந்தேன். அது பிறகு அடுத்த ப்ரொஜெக்டாக தான் இருந்தது. 4வது ப்ரொஜெக்ட் தான் பேருவலையிலிருந்து கோஸ்டல் ஏரியா 1500 கிலோமீட்டர் ப்ளஸ் அப்போ ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ரெடியானது. அப்போ இந்த பயணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அசாதாரணமான விஷயங்களை நாங்கள் எப்போவுமே முன்னுக்கு கொண்டு வர நேரம் அது அந்த சில உதாரணத்தை சொல்லி அந்த பிக் மைண்ட் பீப்புள் எப்போ அந்த பிக் ட்ரீம் எப்போவுமே நாங்கள் பிக் மைண்ட் பீப்புள்கிட்ட தான் நாங்கள் செல்லணும் அப்படின்னு சொல்லி
எங்களோட பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு ஆசை, பெரிய ஒரு கனவு, பெரிய ஒரு பயணத்தை நாங்க எப்பவுமே அந்த பெரிய மனம் கொண்டவங்கள்ட்ட தான், அதை ஏற்றுக்கொள்ளத்துக்கு முடியுமானவங்கள்ட்ட தான் நாங்கள் அதை பேசி செல்லணும் அப்படின்ட்டு. அப்ப நான் நிறைய இடத்துல சொல்லியும் எல்லாமே விமர்சனங்களும், இது சாத்தியப்படாதது, இது ஒரு வீண் முயற்சி, வீண் முயற்சி அப்படின்னே தான் சொல்லி கொண்டு இருந்தது. அப்ப எனக்கு 1-2 தான் பாசிட்டிவா என் காதுல பட்டது. 100க்கு 99.99% ஃபுல்லாவே இது சாத்தியமாகாது அப்படின்னு சொல்லியிருந்தது. அப்ப அந்த நேரம் நான் மெயினாக அப்ப என் ஓன் மணியில நான் சம்பாதிச்ச என் சல்லியை வச்சு இந்த பயணத்துக்காக தயாரானேன். அப்ப நான் என் சொந்த செலவுல நான் இந்த பயணத்தை போவோம் அப்படின்னு சொல்லி நான் தயாராகி கொண்டிருந்தேன் இந்த பயணம் போகிறதுக்கு. அப்ப பயணத்தை தயாராகி அப்ப ஒரு சில அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், அதுக்கான நிறைய இந்த ப்ரொஜெக்ட் செய்தன்னு சொல்லியது லேஸ் இல்லை. இந்த ப்ரொஜெக்ட அந்த வெற்றிக்கு காரணமும் நிறைய பிஹைண்ட் த ஒர்க்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்ப இது அத்தனைக்குமான செலவுகள் இது எல்லாம் எங்களால ஈடு கொடுக்கறதுக்கு இயலாத அளவுல இருந்தது. அப்ப நான் ஆரம்பத்துல எக்யூப்மெண்ட்ஸுக்கான பணத்தை எல்லாம் ஒதுக்கி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நான் சொந்தமாக எடுத்து சில விஷயங்கள் செஞ்சு கொண்டேன். அப்ப அதுக்கு பிறகு ஒரு கொலாபரேஷன் வேணும். கொலாபரேஷன் இருந்தா தான் எங்களுக்கு அந்த பயணத்துல ஜேர்னில ஒரு சக்சஸ் ஒன்று இருந்துச்சு. ஏன்னா சும்மா ஒருத்தர் நடந்து போற வேண்டியதை விட ஒரு ப்ரொமோஷனோடையும் ஒரு கொலாபரேஷனோட நாங்க போற நேரம் அது அந்த பயணத்துக்கு ஒரு ஒரு அடையாளமா இருந்துச்சு. இப்போ அந்த ஒரு வேர்ல்ட் கப் எடுத்தாலும் அந்த வேர்ல்ட் கப்லயும் கொலாபரேஷன் இருந்துச்சதாலதான் அந்த வேர்ல்ட் கப்புக்கும் ஒரு அழகு அது எதாக இருந்துட்டாலும். அப்ப இந்த கொலாபரேஷன் யாரோட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு அப்ப நான் தயாரான நிறைய எக்கச்சக்கமா கிட்டத்தட்ட ஏறாத படிகள் இல்லைன்னு சொல்லி மாதிரி கிட்டத்தட்ட எத்தனையோ கம்பெனிஸோட நான் பேசினேன், நிறைய கம்பெனிஸோட பேசினேன், நிறைய பேரை சந்திச்சேன். எல்லாமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களா தான் இருந்தது. ஒரு சிலருக்கு அதை ஏற்றுக்கொள்ளது முடியுமா இருந்தும் அப்ப அவங்க கொஞ்சம் பின்வாங்கினா இது நடக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் பின்வாங்கிட்டு அப்ப இப்படி எல்லாம் காலம் கடந்துட்டு இது இப்படி எல்லாம் காலம் கடந்து அப்படி போறதோடு அப்ப எனக்கு சும்மா ஒரு மைண்டுக்கு ஐடியா ஒன்று பட்ட இஜ்லான் ஹாஜியாரை மீட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று பட்டேன். அதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. அந்த ரீசனை நான் கட்டாயமாக இதுல நான் பதிவு செய்யணும். அப்ப அந்த ரீசன் அப்படின்னா நான் எங்களோட மச்சன் ஒன்றுட ஒரு ஆப்ரேஷன் விஷயம், ஒரு சுகஈனமான ஒரு விஷயம் ஒன்றுக்காக அப்ப நாங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கு மணி ஃபண்ட் ஃபுல்லாவே கலெக்ட் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்ப கலெக்ட் பண்ணி நேரம் நான் இஜ்லான் ஹாஜியாரை போய் மீட் பண்ணேன். அப்ப நான் ஸ்கூலுக்கு சேர்றதுக்கு முன்னுக்கு அப்ப கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னுக்கு இஜ்லான் ஹாஜியாரை மீட் பண்ணேன். அப்ப இஜ்லான் ஹாஜியாரை மீட் பண்ணி இஜ்லான் ஹாஜியாரை கேட்ட அப்ப இந்த ஆப்ரேஷனுக்கான விஷயங்கள் அவரோட பேசி கொண்டு இருந்துட்டு அப்ப அதுக்கு பிறகு அவர் என்னன்னு கேட்ட சௌமி நீங்க இந்தியன் செய்த அப்படின்னு சொல்லி அப்ப இந்தியன் செய்தன்னு சொல்லி கேட்போம். நான் ஒன்றும் செய்தல இனிதான் மௌனம் சாதிச்சிட்டேன். அப்ப நான் அந்த நேரம் எனக்கு கிடைச்சி வேலையெல்லாம் செஞ்சுக்கொண்டா இருந்தேன். கடலுக்கு போறதுல இருந்து, கூலி வேலை செய்யறதுல இருந்து, பாஸ் வேலை செய்யறதுல இருந்து, 3 வீல் ஓடியதுல இருந்து எல்லா விதமான வேலையுமே ஆல்ரவுண்டர் வேலை ஃபுல்லாவே செஞ்சு கொண்டு இருந்தேன். சிம்பிளா லேபர் ஒர்க் எல்லாமே செஞ்சு கொண்டு இருந்தேன். அப்ப செஞ்சு கொண்டு இருந்துச்சு என்னன்னா அப்புறம் இஜ்லான் ஹாஜியார் சென்னை நாட்ட ஒரு விஷயம் சௌமி. அப்ப நான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்தது அப்புறம் திரும்ப அவர் கூப்பிட்டு சௌமி வாழல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உரிமையோட அவர் சென்ன அந்த இடத்துல நான் அதுதான் ஃபர்ஸ்ட் மீட் நான் இஜ்லான் ஹாஜியார. அப்ப உரிமையோட அவர் சென்ன நாட்ட ஒரு விஷயம் தெரியல என்னடா சௌமி, கூலி வேலை செய்தது முயற்சி எதுவுமே எங்களுக்கு செய்யலாம் அப்படின்றது பிறகுதான் இதுக்கு போகணும். அப்ப லைஃப்ல எங்களுக்கு ட்ரை பண்ணதுக்கு ஏழாண்டிய ஆட்டத்துல நாங்க கூலி வேலை செய்யணும்னு சொல்லி கொண்டு அப்படியாப்பட்டவங்க தான் போகணும். லைஃப்ல ஒன்றுமே ட்ரை பண்ணதுக்கு இயலா, எங்களுக்கு முயற்சி செய்யறதுக்கு இயலா, அப்படியான கட்டத்துல நாங்க கூலி வேலை செஞ்சா பிரச்சனை இல்லை. ஆனா முயற்சி பண்ண இயலுமென்றால் முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன எங்களை படிச்ச பிள்ளைக உங்கள நிறைய ஐடியாஸ் இருக்கும், நீங்களே லைஃப்ல அடுத்த கட்டம் போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க, என்னால் வேண்டிய சப்போர்ட்டையும் நான் தரேன். நீங்க லைஃப்ல அப்படி ஏதாவது நீங்க ஒன்று ஸ்டார்ட் பண்ண பிசினஸோ ஏதோ நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா என்ன சந்திச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருந்து. அப்ப எனக்கு அது மைண்ட்ல ஓடிக்கொண்டே இருந்து. அப்ப இஜ்லான் ஹாஜியாரை சந்திச்சோமோ அப்படின்னு. ஏன்னா எனக்கும் என் சர்க்கிள் என்னோட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ல இருந்தேன்னு சொல்லி அந்த நேரம். அப்ப அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்துச்சு. அப்ப இஜ்லான் ஹாஜியாரை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன் இஜ்லான் ஹாஜியாரை மீட் பண்ணதுக்கு. இது அத்தனையுமே நான் ஃபைனல் ஸ்டேஜ்ல நான் சொல்லிருச்சோம், இருந்தாலும் நான் ரிப்பீட் பண்ணியேன். 1 வருஷம் ஆயிட்டு ரிப்பீட் பண்ணியேன். அப்ப இஜ்லான் ஹாஜியாரை மீட் பண்ண போகும்னு சொல்லி ஒரு முறை போய்த்துட்டு அப்ப திரும்பி வந்துட்டு 2ஆம் முறை நானும் என் ஃப்ரெண்டும் பேசிக்கணும் ரிஜித்தோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன 2 நாள் உண்டு போய்த்து பேசிட்டு வந்துடும், முயற்சி செய்ததானே வெற்றியோ தோல்வி பிறகு முயற்சி செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி போகும்னு சொல்லி சொல்லும். அப்ப உடனே போகும்னு சொல்லி நேரம் போய்த்தப்ப இஜ்லான் ஹாஜியாரை மீட் பண்ணது போனா அப்ப இஜ்லான் ஹாஜியார் உசைனா மீட் பண்ணதுன்னு. அதுக்கு பிறகு
மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டேன் நாங்கள். அப்போ ஒரு ஒரு 2 நாள் போகிறதோட என் கூட்டாளி சிமி மேனேஜர் சாபிர் கால் பண்ணியிருந்தேன். அப்போ கால் பண்ணி ஷோமி இப்படி நீ ஹாஜியாரோட இப்படி பேசியிருந்தோம், இப்படி ஹாஜியார் கேட்ட அப்படின்னு சொல்லி. நான் என்னப்பா சாபிர்கிட்ட, சாபிர் இந்த ப்ரொஜெக்டை பெருசாக எதிர்பார்க்கியோ சிறுசாக எதிர்பார்க்கியோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சாபிர் சொன்ன பெருசாக தான் எதிர்பார்க்கியே அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என்ன மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தாங்கோ, அப்போ போய்த்து மீட்டிங்கில் போய்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஜிலான் ஹாஜியாரோட மீட்டிங் ஒன்று தரோம். அப்போ இருந்து ஜிலான் ஹாஜியாரோட பேசின மீட்டிங்கில் அப்போ எங்கள் 2 பேருக்கும் இடையிலான இருந்த ஒப்பந்தம் இன்று வரைக்கும் நான் அது பிரேக் பண்ணல. ஜிலான் ஹாஜியாரும், அதாவது சிமி ஹோல்டிங் அண்ட் பிக் சிட்டி குரூப் ஆஃப் கம்பெனி, இந்த கம்பெனி 2 கம்பெனியுமே நாங்கள் ஷோமிதவியும் சிமி ஹோல்டிங் 2 கம்பெனியுமே நாங்கள் பிரேக் பண்ணல. எங்களுக்கு அந்த நேரம் நாங்கள் நிறைய விஷயத்துல இருந்து நிறைய விஷயத்த நாங்கள் நுணுக்கமாக செஞ்சுக்கொண்டோம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கப்படாது, இதெல்லாம் இன்க்ளூட் ஆனால் பின்னைக்கு பெரிய பிரச்சனை வர அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த நாங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கொண்டோம். அதில் எக்ரிமெண்ட் நாங்கள் சைன் பண்ணின சிமி ஹோல்டிங்கும் ஷோமிதவியும் சேர்ந்து எக்ரிமெண்ட் சைன் பண்ண அப்படின்னா ஃபுல்லாக 50 days ப்ரொஜெக்ட். 50 days ப்ரொஜெக்டுக்கு ஒரு நாளைக்கு 6000 அப்படி அடிப்படையில் 6000 அடிப்படையில் நாங்கள் ஃபுல்லாகவே அப்போ ப்ரொஜெக்டை நாங்கள் இது பண்ணிட்டு அப்போ அதிலிருந்து தான் ப்ரொஜெக்டை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி நாங்கள் எக்ரிமெண்ட் ஃபுல்லாகவே சைன் பண்ணிட்டு. அப்போ எக்ரிமெண்ட் சைன் பண்ணின ரீசன் எதுக்குண்டா, அப்போ இடையில திரும்ப நாங்கள் இன்னொரு கம்பெனியோட கொலாபரேஷன் பண்ணவோ அப்படி ஒன்றும் பண்ணாமல் இருச்சோனும் ஏண்டா. அப்போ எங்களோட ஜேர்னிக்கு அப்போ தான் ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருந்துன்னு சொல்லி சொன்னடா, ஜேர்னி குவாலிட்டி ஆயிருச்சும் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் தான் அப்படி நான் போனது. இந்த இடத்துல நான் இன்னொருத்தருக்கும் நன்றி செலுத்திக் கொள்ளணும். ஹாட் பிரெட் ரெஸ்டாரண்ட் ஓனருக்கும் நாங்கள் நன்றி செலுத்தணும். ஏன்னா நாங்கள் அவங்களோட ஸ்பான்சர்ஷிப் கேட்ட நேரம், கொலாபரேஷன் போன நேரம் அவங்களும் எங்களுக்கு 2 daysக்கு கொலாபரேஷனுக்கு கனெக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் எங்களை ஃபுல்லாக ப்ரொஜெக்டை எங்களை போனதால் அப்போ நான் ஹாஜியார்கிட்ட, ஹாட் பிரெட் ஹாஜியார்கிட்ட நான் ஃபுல்லாக ஹாட் பிரெட் ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட நான் ஃபுல்லாக பேசிட்டு ஹாஜியார் இப்படி தான் எங்களை சிமியோட ஃபுல்லாகவே கொலாப் ஆயிருச்சு, நாங்கள் அப்போ அந்த ப்ரொஜெக்டை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலே அவரையும் ஞாபகப்படுத்திக்கொள்ளணும் நாங்கள் இந்த இதில். அப்போ அதுக்கப்புறம் அப்போ எக்ரிமெண்ட் எல்லாம் ஃபுல்லாக சைன் பண்ணிட்டு அப்போ இந்த எக்ரிமெண்ட்டில் அந்த 50 நாளும் சிமி ஹோல்டிங் பிக் சிட்டி குரூப் இந்த 2 கம்பெனியும் ஷோமிதவியும் சேர்ந்து தான் இந்த இப்போ ஜேர்னியை கொண்டு போகிறது. இடையில எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்போ எந்த ஒரு இதுவுமே கொலாப் ஆகாத மாதிரி பயணத்தை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன்னால் இடையில ஏதாவது ஒரு கம்பெனி இன்வால்வ் ஆகிய நேரம் அப்போ அது அந்த மெயின் ஸ்பான்சருக்கு அது நல்லமில்லை அப்படிங்கிற ஒரு ரீசனால அதோட நிறைய விஷயங்கள் மறைமுகமான நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு. நான் நிறைய விஷயம் என்னோட புக்கில் எழுதிருச்சு, அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் எங்களோட புக்கில். அப்போ இனி அங்கிருந்து பயணம் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி அப்போ ஜிலான் ஹாஜியார் டேட் ஒன்று சொன்னால் அப்போ இந்த டேட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பயணம் ஸ்டார்ட் பண்ணிய நேரம் அப்போ பயணம் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட எங்களோட இருந்த நெருக்கமான நண்பர்கள், நெருக்கமான உறவுகள், நெருக்கமான உறவினர்கள், எங்களோட ஊர் மக்கள், அப்போ குட் விஷஸ் எங்களை லைஃப்பில் இப்போ இப்படி இவன் ஒரு விஷயம் ஒன்று செய்ய போகிறோம், அப்போ நாங்கள் இதை சரியான முறையில் இவனுக்கான ஒரு மோட்டிவேட்டை நான் கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஒரு டீம் இஜ்லான் ஹாஜியார் உட்பட ஃபுல்லாக இப்போ ஒரு 50-60 பேர் கொண்டு ஒரு டீம் உண்டு. ஃபுல்லாக எங்களை பேருவில் சிமி ஹோல்டிங் முன்னுக்கு இருந்து வழி அனுப்பி வச்சு அப்போ அந்த பயணம் வழி அனுப்பி வச்சு அப்போ அந்த பயணம் எல்லாம் வழி அனுப்பி வச்சு அப்போ நாங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறேன். முதல் ஒரு 10 நாள் கிட்டத்தட்ட முதல் ஒரு 10 நாள் அப்போ நாங்கள் யாருன்னு சொல்லி அப்போ இந்த பயணம் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியா. அப்போ அப்படி தெரிஞ்ச ஒரு சிலரும் 99% நெகட்டிவாக தான் இருந்தது. 99% ஃபுல்லாக நெகட்டிவாக இது அசாத்தியமான ஒரு வேலை, இது சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லி தான் இருந்தது ஃபுல்லாகவே. அப்போ நான் எதையுமே ஃபுல்லாக நான் கொமெண்ட்லையோ ஒத்தட்ட கருத்தையோ ஒன்றையுமே கேட்கிய மனநிலைமையில் இருந்துச்சு. நான் என் பயணத்தை நான் அப்படியே பெய்து கொண்டு இருந்தேன். அந்த முதல் 10 நாள் அனுபவம் வேண்டியது லைஃப்பில் எப்போவுமே மறக்க முடியாத அனுபவங்கள். அப்போ அந்த பயணத்தில் அனுபவத்தில் அப்போ யாருண்டே தெரியாத ஒரு பயணம். அப்போ நான் பயணம் ஸ்டார்ட் பண்ணி ஒரே யாருண்டே தெரியும், அப்போ துணைக்கும் யாரும் இல்லை. அப்போ அப்படியான ஒரு பயணம் போகிறது. அப்போ முதலாவது நாள் தங்கின இடத்துல இருந்து அம்பலங்கோடையில் முதலாம் நாள் தங்கினையில இருந்து 2வது நாள் பிக் சிட்டி குரூப் ஆஃப் கம்பெனியோட டீம்ட அனுசரணையில் எங்களுக்கு ஒரு நண்பர் சந்திச்சப்பட்டு அப்போ நான் அங்கேருந்து தேவட்டையில் தங்கினேன். அப்படி தேவட்டையில் நாங்கள் தங்கின இடத்துல இருந்து முழு இலங்கை ஊராகவும் அந்த 45 நாள் நாங்கள் ஒவ்வொரு இடமாக தங்கி அப்படி பயணத்தை கொண்டு வந்தேன்.
அப்போ முதல் 10 நாள் நிறைய விஷயங்கள், காடு மேடு, அப்போ தனிமையில பயணம் பெய்து கொண்டிருச்சு. படைச்சவன் தான் துணை அப்படி வேண்டிய ஒரு இதில் ஃபுல்லாகவே தனிமையில பயணம் பெய்து கொண்டிருச்சு. அப்போ முதலாக வரவேற்பு, முதலாக மக்கள் எங்களை கண்டறிய தொடங்கி ஒவ்வொரு பிரதேசமாக கடந்து போகிற நேரம் எல்லா நல்லுள்ளங்களும் வீடியோஸை ஷேர் பண்ண தொடங்கினேன், லைக் பண்ண தொடங்கினேன். அப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், பெரிய இன்ஃப்ளூயன்சர் மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணி பேச தொடங்கினேன். அப்போ எங்களை இப்படி பயணம் கொண்டு ஒருத்தம் போற அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்த தொடங்கினேன். அப்போ அடையாளப்படுத்த தொடங்கியதோட மக்கள் வரவேற்க தொடங்கினேன். அந்த மக்களோட வரவேற்பு எந்த அளவு இருந்தேன்னு சொல்லி சொன்னடா, ஒவ்வொரு நாளும் இப்போ வரைக்கும் சில விஷயங்கள் என்னால் ஏற்றுக்கொள்ள ஏழாண்டிய மாதிரியான நிறைய வரவேற்புகள் இருந்து. அப்ப இந்த அத்தனை வரவேற்புகளையும் நான் பேர் சொல்லப்படி இல்லைன்னா, இப்போ ஒரு சில ஊர்ட பேரை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லி அடுத்த ஊரு செல்லதுக்கு நான் தவறி நடி சொல்லி சொன்னடா அதன் சரியா இருச்சாது அப்படிங்கிறதால நான் ஊருட பேரை ஒன்று சொல்லலை. அப்ப முதலாவது அப்போ ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் மெதுவாக அப்ப காலி கடந்து தேவட்டா கடந்து அது பிறகு ஒவ்வொரு ஊராக அப்ப நாங்கள் வார பயணம் ஸ்டார்ட் ஆகி அப்போ பயணம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹட்டம் பெய்து கொண்டு இருச்ச நேரம் அப்போ ஹம்மந்தோட்டையில வச்சு எங்களுக்கு எங்களோட பயணத்துக்காக கோப்ரோ கேமரா ஒன்று எங்களுக்கு பியூட்டி ஜெம்ஸால, அதாவது அல்சர் ஹாஜியாரால எங்களுக்கு அதுவும் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அதெல்லாம் எங்களோட ஜேர்னிக்கான ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன். அப்போ அதோட பயணம் ஸ்டார்ட் ஆகி அப்போ பெய்து கொண்டு இருச்சு. நாங்கள் ஒரு கட்டமாக நான் பெய்து கொண்டு இருச்சு. ஈஸ்டர்ன் அதே மாதிரி நாங்கள் வெஸ்டர்னில் ஸ்டார்ட் பண்ணி அப்போ ஈஸ்டர்ன், அப்படி அங்கே வந்து வடக்கு, அப்படி அங்கே கிழக்கு, அப்போ ஃபுல்லாகவே முழு ஐலண்ட் வைட் ஃபுல்லாகவே எல்லாருமே எங்களுக்கான சப்போர்ட்டை தந்து நிறைய சப்போர்ட். அந்த பயணம் ஃபுல்லாகவே பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்தது தெரியா, எனக்கு ஃபுல்லாக எமோஷனலாக தான் இருந்தது. நான் இதுவரைக்கும் யார்கிட்டையுமே அந்த பயணத்தில் நடந்த விஷயங்களை நான் பகிர்ந்து கொண்டில்லை. அதை புத்தகம் வடிவில் தான் எழுதிக்கணும் வரது. பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் கண்கொண்டு கண்டேன். மனசால ஏற்றுக்கொள்ளதுக்கு இயலாத நிறைய விஷயங்கள் இருந்தேன். நான் சிரிச்சுக்கொண்டு அந்த பயணம் போனதை தான் அத்தனை பேருமே பார்த்தது. ஆனால் பல இடங்கள்ல அழுதது, பல இடங்கள்ல பட்ட கஷ்டங்கள் இது ஒன்றுமே ஒரு தட்டைன்னு நாங்கள் காட்டிக்கொள்ளலை. ஏன்னா அந்த பயணம் அப்படி வைப்ல வைக்கிறோம் அப்படிங்கிறதால அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போய்த்து அப்போ ஒரு கட்டங்கள் கடந்து அப்போ பயணம் போகிற நேரம் சும்மா எனக்கு ஒரு கட்டம் கடந்ததுக்கு பிறகு அப்போ மக்கள் தார சப்போர்ட்டுக்கு எனக்கு என்னாலே ஒன்றும் செஞ்சு கொள்ளையில அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். அது எல்லாருமே சின்னவங்களேருந்து பெரியவங்க நோன்பு ஓடிச்சு. அப்போ ஒவ்வொரு ஊரில் நோன்பு ஓடிச்சு, தொழுகையில் துவா கேட்கிய, இப்போ வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி இலங்கையில் மட்டும் இல்லாமல் முழு உலக நாட்டிலையும் இருந்துச்சு தமிழ் பேசிய மக்கள் எல்லாருமே எங்களுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணி அப்போ இதெல்லாம் பண்ணி எங்களை அப்படி அடுத்தடுத்த ஹட்டம் கொண்டு போய்த்து கொண்டு இருந்துச்சுன்னா அந்த நேரம் ஏற்றுக்கொள்ளையில. அப்போ எனக்கு மனசுல இருந்தீங்கன்னா அது இந்த மக்களுக்கு திரும்ப பதிலுக்கு பிரதிபாரம் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றிய ஒரே ஒரு அச்சமும் ஒரே ஒரு எண்ணமும் தான் அப்படியே என் மனசுல இருந்தது. அப்போ அந்த பயணம் ஃபுல்லாகவே அப்போ 45 நாள் அப்போ பல விஷயங்கள் கடந்து போனேன். அப்போ ஒரு ஊர் இன்னொரு ஊரை விட முந்தியும் இல்லை, இன்னொரு ஊர் அந்த ஊரை விட குறவும் இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு மக்களோட சப்போர்ட்டும் மக்களோட அன்பும் மக்களோட வரவேற்பும் அப்படி இருந்து அப்போ அந்த பயணம் லாஸ்டா இப்போ எண்ட் ஆஃப் த டே அப்போ பயணம் அப்படி ஒவ்வொரு கட்டங்கள் கடந்து கடைசி நாள் வாதுவ பிரதேசத்துல இருந்து பானந்தோரம் முடிஞ்சு வாதுவ பிரதேசத்துல இருந்து அப்போ வாதுவைனா கழுத்தரையில இருந்து அப்படியே கழுத்தரை மக்குனை அப்படியே நாங்கள் எங்கள் ஊருக்கு வரோம். அப்போ இப்படி இந்த பயணம் ஃபுல்லா அப்போ லாஸ்ட் நாள் உண்மையிலே லைஃப்ல மறக்கல. எனக்கு அந்த நாள்ல நிறைய விஷயம் இந்த மங்கள் என்றால் இந்திய நிதண்டின அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே விளங்கி இல்லாத மாதிரி தான் அந்த பயணம் இருந்தது அந்த கடைசி நாள். அப்போ அந்த கடைசி நாள் ஞாபகம் இருந்துச்சு. அப்போ சாப்பாடும் தின்னாமல் அப்போ வெறும் ஜம்சம் தண்ணியோட தான் அந்த நாள் பயணமே ஃபுல்லா முடிஞ்சது. அப்போ பல வரவேற்புகள். நான் சும்மா நினைச்சு சோசியல் மீடியால ஒரு ட்ரெண்டிங் அணிது இன்றைக்கு இருச்சு நாளைக்கு முடிஞ்சிருயே. அப்போ சும்மா எனக்கு ஒரு முறை ஒரு சார் என்னோட சின்ன சௌமி, இப்போ நீங்கள் சாதனை பண்ணிருச்சு இப்படி நடந்து போகிறதெல்லாம் ஒரு பெரிய சாதனையாக கருதப்படி இல்லை. அப்போ இப்படி எல்லாம் மக்கள் உங்களுக்கு பேசலும். ஆனால் நான் என்ன மனசுல இருந்து நான் ஒரு விஷயம் சொல்லே சௌமி, அப்போ நீங்கள் செஞ்ச சாதனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ட்ரெண்டிங் அண்டியதை தொடர்ந்து வச்சிருந்தேன். அப்போ ஒரு நாள் 2 நாள் ட்ரெண்டிங் ஆகிய விஷயத்த தொடர்ந்து அந்த ட்ரெண்டிங்கை வச்சிருந்தேன்.
மக்கள் எல்லா மீடியாவும் உங்களோட பக்கம் திரும்பிய மாதிரி அதை நீங்க கொண்டு வந்த அதுதான் உங்களோட வெற்றி அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல சொன்னேன். அப்ப அதுக்கப்புறம் நானே ரியலைஸ் பண்ணினேன் இது எல்லாத்துக்கும் படைச்சவங்க தான் நன்றி செலுத்தணும். ஏன்னா அல்லாஹ் நான் இந்த பயணம் ஸ்டார்ட் பண்ணி நேரம் என்ன மைண்ட்ல உண்டே தான் இருந்தேன். இப்ப எங்களோட ஊர்ல இருந்தாலும் இவங்களோட ஊர்ல இருந்தாலும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நாங்க வெந்தாலே ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நாங்க விளையாடி வெந்தால் இல்லாட்டி ஃபுட்பால் மேட்ச் ஒன்று விளையாடி வெந்தாலே ஒரு 20-30 பைக் ஹோன் அடிச்சுக்கணும் கப்பத்திக்கணும் அப்படியே போறேன். அப்ப இந்த ஃபுல்லா ஸ்ரீலங்கா சுத்தி எப்படி நான் வார நேரம் அப்ப லாஸ்ட் நாள் அப்ப கல்தரையில இருந்து நாங்க ஒரு 10 பைக்கு 15 பைக்குக்கு ஹோன் அடிச்சுக்கணும் அப்படியே வந்தேன்னு சொல்லி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கோன்னா அந்த பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணினது. அப்ப எண்ட் ஆஃப் த டே அந்த பயணம் ஆரம்பத்திலிருந்து 10வது நாளுக்கு பிறகு நடந்துக்கு போன அந்த விஷயங்கள் அத்தனையுமே ஒண்ணுமே எங்கட கையில் இல்லை, எல்லாமே அல்லாஹ்வை பார்த்து தந்த விஷயங்கள். அப்ப இருந்து இப்ப வரங்காட்டிலும் நான் செஞ்ச எல்லா விஷயத்துக்குமே அல்லாட ஹெல்ப் கொண்டு இருந்தேன். என்றால் நிறைய இடத்துல தோல்விகள், நிறைய இடத்துல நான் ஆசைப்பட்டு நிறைய இடத்துக்கு போனதெல்லாம் ரிஜெக்ஷன் ஆயிருச்சு, நிறைய இடத்துல தோல்விகளை கண்டுருச்சு. நான் ஒரு ஒரு இதுவும் எழுதி வச்சிருந்தேன், நான் ஃபெயிலியரை நேசிச்சு எல்லாம் ஆனா ஃபெயிலியர் என்ன நேசிச்சு அப்படின்னு மாதிரி எல்லாம் எழுதியெல்லாம் வச்சிருந்தேன். அப்ப நிறைய இடத்துல நான் சந்திச்ச எல்லா இடத்துலயுமே தோல்வி. ஆனா இந்த ஜேர்னி வேண்டியது ஒரு பெரிய வெற்றி ஒன்று தந்துட்டேன். ஏன்னா 4வது ஜேர்னி, 5வது ஜேர்னி இன்னொரு இடம் இருந்துச்சு, 6வது இன்னொரு இடம் இருந்துச்சு, 7வது இன்னொரு இடம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இப்ப வரைக்கும் நான் ஒன்றையுமே செய்யலை, அது செய்ய முடியாமல் போய்திருச்சு இந்த ஒரு வருஷம் இந்த காலப்பகுதியில. இந்த ஒரு வருஷ காலப்பகுதியில அப்ப லாஸ்டா ஃபைனல் எண்ட் ஆஃப் த டே அப்ப பயணம் வந்து எல்லா மக்கள்டையும் சப்போர்ட், எல்லாட்டையும் எல்லாரும் ஒன்று கூடின லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நாள். இப்படி அந்த பயணம் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக ஒருத்தரோட ஒரு சொற்பமான ஆட்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தோட பயணத்தை நாங்கள் என் பண்ணினது உண்மையிலே அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இந்த பயணம் இப்படி சக்ஸஸ் ஆக முடியுமோ இல்லையோ, அப்போ இஜ்லான் ஹஜர் ஒரு விஷயம் தான் சொன்னேன். இஜ்லான் ஹஜர் சொன்னேன், இந்த ஜேர்னி முடிய நேரம் உங்களோட லைஃப் அடுத்த லெவலுக்கு போய்த்திரும், அடுத்த ஆட்டத்தை போய்த்திரணும், அதுதான் உங்களோட இதுக்கான வெற்றி, இந்த பயணத்துக்கான வெற்றி அப்படின்னு சொல்லி. அப்போ அதே மாதிரியே லைஃப் அடுத்த ஆட்டத்துக்கு மாறினேன். அப்போ இந்த மாறினதுக்கு பிறகு அந்த பயணம் எண்ட் ஆஃப் த டேல இருந்து இப்போ வரைங்காட்டும் இந்த ஒரு வருஷ காலத்திலையும் நிறைய சவால்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய அநேகமான அப்போ நடக்கிய நேரம் படாத கஷ்டங்கள் இந்த ஒரு வருஷ காலங்கள் அவ்வளவு பட்டிருச்சு. ஏன்னா அவ்வளவு நிறைய இடத்துல இருந்து வந்த நிறைய சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்துட்டோம். அதுக்கு நிறைய ரீசனும் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் இதெல்லாம் ஆகிரப்படாது அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய பாதுகாத்து இருந்தாலும் நிறைய விஷயம் நடந்துருச்சு. அப்போ இதை நான் மக்களுக்கு தெரியப்படுத்தலை. அப்போ தெரியப்படுத்தலைன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ பல மிரட்டல்களோ, கொலை மிரட்டல்களோ, இதோ நெகட்டிவ் கமெண்ட்ஸோ, நெகட்டிவ் தாட்ஸோ, நெகட்டிவ் வீடியோஸோ, இதெல்லாம் மக்கள் இது படுத்தலைன்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் ஒரு கூட்டம், எப்பயுமே ஒரு கூட்டம் அப்படி இருந்து கொண்டே இருந்துச்சு பேசுறதுக்கு. இனி அதெல்லாம் இருந்துட்டு எல்லாரோட லைஃப்லையும் இருந்துச்சு சொல்லி நான் கடந்து வந்துட்டு. அப்போ இந்த 1 இயர்ல நான் நிறைய விஷயம் எனக்கு சொசைட்டிக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிடுறேன். அதுக்கு முக்கியமாக நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். அப்போ ஃபைனல் டே நான் ஸ்டேஜில் ஸ்பீச் பண்ணிய நேரம் அப்போ பெனசலம் அடிச்சிருந்தேன். எங்கள் ஊரில் பேருவில் ஃபுல்லாக பெனசலம் அடிச்சிருந்தேன். அந்த பெனஸுக்கிட்டேக்கு நான் வாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அந்த ஸ்டேஜில் நிறைய விஷயம் பேசிக்கொண்டு இருந்த நேரம் பின்னால் ஸ்டேஜில் பிஹைண்ட் த ஸ்டேஜில் இருந்து சொல்லிய விஷயங்கள் எல்லாம் நான் செல்லவானேன். ஏன்னாடா அப்போ எனக்கு அந்த இடத்துல பேச்சு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அப்போ இதுக்கு அடுத்து ஏன்னா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் பெருமை எடுத்திருந்தோம், அல்லாஹ் பாதுகாத்த பெருமை எடுத்திருந்தேன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் எங்களை எப்பயோ தூக்கி அடிச்சிருக்கே. ஏன்னா அத்தனையுமே தந்தது அல்லாஹ் தான், போலனைத்தும் அல்லாஹ்க்கே தான். அப்போ இதெல்லாத்தையும் ஒரு கட்டம் அதை பெருமையிலிருந்தும் பாதுகாத்து கொள்ளணும், இன்னொரு கட்டம் இந்த மனுஷனண்டி அடிப்படையில தவறுகள் நடந்துடப்படாதும் நினைச்சு கொண்டு அப்படி இருந்துச்சு கட்டத்துல. அப்ப எனக்கு அந்த இடத்துல நடந்த நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அப்ப அந்த பயணத்தை அவ்வளோ மக்களே அவ்வளோ கொண்டாடினு சொல்லி சொன்னடா, அந்த பயணத்தில் ஈடுபட்ட நான் இவ்வளவு கொண்டாடணும். அப்ப அந்த சந்தோஷம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம், லைஃப்ல எதிர்பார்க்கவும் முடியாது, திரும்ப அது லைஃப்ல கிடைச்சுமான்னு சொல்லியும் தெரியும், அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அப்ப அந்த கட்டத்தில் நான் ஸ்டேஜில் பேசிக்கொண்டு இருந்துச்சு. அப்போ பின்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செல்லைக்கு அப்போ எனக்கு அதுவும் செல்லிப்படியே. அப்போ அதில் நான் 2-3 விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று தான் பெனஸுக்கிட்டேக்கு பெனஸுக்கிட்டேக்கு வர கஷ்டம்னு சொல்லி உண்மையில் எனக்கு தெரியும். அந்த பெனஸுக்கிட்டே எனக்கு வரத்துக்கு கஷ்டமாக இருக்குமென்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே தெரியும். அவ்வளோ கூட எல்லா பெனஸையுமே
பெனஸ்கிட்டேக்குமே போகிறதுக்கே இல்லை. ஏன்னா அந்த ஜேர்னி எண்ட் ஆஃப் தி ஜேர்னி ஃபுல்லாகவே ஷெடியூலாக மாறிட்டேன். இப்போ வரைக்கும் என் லைஃப் ஷெடியூல்லே தான் போய்த்து கொண்டு இருந்துச்சு. ஒவ்வொரு ப்ரோக்ராமாக தான் இப்போ இந்த 1 year ஆகியும் ப்ரோக்ராம்லேயே தான் ஃபுல்லாகவே போய்த்து கொண்டு இருந்துச்சு. அப்போ இப்படி பிஸியாக்கி விட்டது மக்கள். நீங்கள் எல்லாரும் சேர்த்து தான் படைச்சவனுக்கு அடுத்து தான் எல்லாரும் சேர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாம் வேண்டி ஃபுல்லாகவே பிஸியாக்கி விட்டது. அப்போ என் லைஃப் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் நிறைய விஷயம் பர்சனலாக பேசணும் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் பேசக்கூடிய சூழல் அமையலை. அப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு அப்போ எனக்கு அந்த லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட், என் லைஃப்பில் ஒவ்வொருத்தட்ட சேஞ்சிங் மூமெண்ட் வர அதுதான் என் பயணம் பயணம் ஸ்டார்டிங். அப்போ அந்த சேஞ்சிங் மூமெண்ட்டுக்கு பிறகு எங்களை அடுத்த ஸ்டேஜை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்துக்கு இயலாமல் போகிறேன். அப்போ எப்படின்னா இப்போ நான் எப்பயுமே நான் ஒரு லோ மிடில் கிளாஸ் இறைச்சியாக இருக்கேன். லோ மிடில் கிளாஸில் இருந்து அப்போ மிடில் கிளாஸ் அப்புறம் ஹை மிடில் கிளாஸுக்கு வரேன்டா, அப் மிடில் கிளாஸுக்கு வரேன்டா. அதுக்கு போகிற நாங்கள் அடுத்த ரேஞ்சுக்கு போகிறோன்னு சொல்லிங்க அதெல்லாம் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளதுக்கே இல்லை. அப்படியே சடனண்டு ஒருத்தனை லைஃப் ஸ்டைல் மாறின்னு சொல்லியது கஷ்டம். அப்போ நிறைய பேர் நான் நிறைய கமெண்ட்ஸில் இல்லை நான் ரீட் பண்ணிருச்சு, நிறைய வீடியோஸ்ல பார்த்துருச்சு, ஷோமிக்கு பெருமை வந்துட்டேன் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் பெருமை இல்லாமலாம் அப்போ அப்படி ஒவ்வொருத்தரை நினைச்சிருச்சாலும் ஒரு சிலர். ஆனால் எனக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இதுவும் இல்லை. நான் அல்ஹம்துலில்லாஹ் நான் எப்போ இருந்தோம் அதே மாதிரி தான் இருச்சு. அது என்னோட இருச்சு அவங்களுக்கும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அது எப்படின்னு சொல்லி. அப்போ அது பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு இவன் பெருமளவில் கோடீஸ்வரனாக மாறிட்டு இவனுக்கு பணத்தில் திமிரு வந்துட்டு பணத்தில் மேலே மோகம் கொண்டுட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய கருத்துகள் நிறைய இதெல்லாம் வந்திருந்தேன். அவன் நான் பணத்திட மேலே மோகம் கொள்ளியதாக இருந்தா, பணமடி எல்லாருக்கும் தேவை, பணத்திட மேலே மோகம் கொள்ளி அப்படின்னு சொல்லி இருந்தால் அப்போ கோடியில் நான் ஏர்னிங் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய கொலாபரேஷன் வந்து நம்ம எந்த அளவுக்கு சொல்லி சொன்னேன்னா நான் ஒரு சிக்னேச்சர் ஒரு ப்ரோக்ராமில் சிக்னேச்சர் பண்ணி சொல்லி சொன்னேன்னா ஸ்ரீலங்கா மட்டுமல்ல இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அப்போ அவங்களோட பிரான்ச்சஸ் ஸ்ரீலங்காவில் ஏண்ட இன்ஃப்ளூயன்ஸில் ஏண்ட பேரில் ஃபுல்லாக செஞ்சுக்கும் வர மாதிரி எல்லாம் நிறைய கம்பெனிஸ்ல எல்லாம் இருந்து வந்தேன். அப்பவும் நான் இல்லை இப்போ என் லைஃப் வேறு, நான் இப்படி நார்மலாக நான் இப்படி பேய்த்துறேன், அதை எனக்கு எங்களால் எவ்வளோ சுமக்கணுமோ அவ்வளோதான் நாங்கள் சுமக்கணும், அதுக்கு மேலே எங்களுக்கு போகலை அப்படின்ற ஒரு இதில். அப்போ அந்த நேரம் எனக்கு ஒன்றுமே ஓடலை. அப்போ நான் இனி அதில் இருந்து ஓரமாகி இல்லை அப்படின்னு சொல்லி இருந்துட்டேன். ஏன்னா எனக்கு சல்லி தான் முக்கியம்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னேன்டா எனக்கு அப்போவே எனக்கு அந்த லைனில் போய்த்துறது கேள்வி. அப்போ அதுக்கு பிறகு உம்ரா பயணமாக இருச்சேலும் மலேசியா பயணமாக இருச்சேலும் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணினதாக இருச்சேலும். அப்போ இந்த கட்டமெல்லாம் கடந்து கிஃப்ட்டு நிறைய பேர் கிஃப்ட் பண்ணினதாக இருச்சேலும் இதெல்லாம் கடந்து அப்போ பயணம் ஸ்டார்ட் ஆகி இந்த ஒரு வருஷத்தில் இப்போ எங்களால் முடிஞ்ச அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நிறைய விஷயம் இருந்துச்சு. அந்த வழக்கை ஹுடுக்கி இடக்கை அறியக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த ஒரு வருஷ ஜேர்னியில் அல்லான்னு சொல்லி படைச்சவனுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ இது ஈடுபட்டிருச்சுன்னு சொல்லி. அது சொசைட்டி ஒர்க்காக இருச்சேலும் சமூகத்தில் வேலைகளாக இருச்சேலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருச்சேலும் என்றால் எல்லா இடங்கள்லையும் இருந்து எனக்கு மோஸ்ட்லி எனக்கு சின்ன பிள்ளைகளோட ஃபேன்ஸ் கூட்டிகிட்டு அப்போ சின்ன பிள்ளைகள் என்ன நேசிச்சதுக்கு தொடங்கிட்டு சிறுவர்கள், அது பிறகு யங்ஸ்டர்ஸ் டீனேஜ் எல்லாரும் என்ன நேசிக்க தொடங்கிட்டு அப்போ அவங்களோட நிறைய பிரச்சனைகள் என்கிட்ட வந்து செல்லவாயிட்டு. அப்போ பேரண்ட் ஏன்னா எல்லாருமே என்ன அவங்களோட வீட்டில் அவங்களோட குடும்பத்தில் இருக்க ஒரு புள்ள மாதிரி என்ன அந்த 45 நாளும் ஃபுல்லாகவே என்ன பார்த்து என்ன இதண்டி அவங்க உரிமை கூட்டிட்டு ஷோமீட மேலே உரிமை கூட்டிட்டு நிறைய பேர் பர்சனல் விஷயங்கள் இருந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிருச்சு. நான் வேணுமனே ஃபோனில் காட்டிலும் இப்போவும் வாட்ஸ்அப்புக்கு வந்துருச்சு மெசேஜ் எல்லாம் ரிப்ளை பண்ணதுக்கு இயலாத அளவுக்கு நிறைய மெசேஜஸ் வந்துருச்சு. அப்போ இது எல்லாத்துக்குமே ரீசன் அப்போ நீங்கள் எல்லாரும் எங்களை மேலே வச்ச அன்பு தான், அப்போ நேசிச்சது தான். அப்போ இந்த ஒரு வருஷ காலப்பாதியில் வெளியில தெரிஞ்ச நிறைய ஆப்ரேஷனும் நடந்துருச்சு, வெளியில தெரியாத நிறைய அறுவை சிகிச்சைகள் நடந்துருச்சு. ஒரு பிள்ளையோட ஒரு வெட்டிங்ல இருந்து ஒரு புள்ள பிறந்ததுலேருந்து வெட்டிங்ல இருந்து அதே மாதிரி ஜனாசா வரங்காட்டமான நிறைய விஷயங்கள் அநேகமான விஷயங்கள் நான் செஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட நிறைய நானே லைஃப்ல இப்படி எல்லாம் செய்வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிடல. அந்த அளவுக்கு நிறைய வேலைகள் எல்லாம் செஞ்சிருச்சு. அது படைச்சவனுங்களுக்கும் இடையில உள்ளது, அது எங்களுடைய லாஸ் தான். அதை வெளியில தெரியப்படுத்தணும்னு சொல்லி இல்லை. எனக்கு நிறைய பேர் கால் பண்ணிருந்த ஷோமி இப்படி நீங்கள் உங்களுக்கு இப்படி மதரசாவில் ஹெல்ப் பண்ணிடுமே, இப்படி ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணிடுமே, இப்படி அநாத ஆசிரமங்களுக்கு இப்படியான அனர்த்தங்களுக்கு இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணிடுமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அப்போ நாங்கள் அது ஒன்றுமே செய்யலை இருந்துக்கண்டா அது சரியில்லை. அப்போ நான் செய்தது எங்களுக்கும் அல்லாஹ்க்கும் இடையில இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மாதிரி இருந்தது. ஒரு கட்டத்துக்கு போகிற எங்களுக்கே
ஈமான் அண்டி ஒன்று இருச்சு வேண்டியதால அல்லாட மேல அல்லாஹ் எங்களை அப்படி வச்ச அப்படின்றதால ரசூல்லாவோட மேல இருந்த அன்புலையும் அப்ப நிறைய விஷயங்கள்ல எங்களை பாதுகாக்கப்பட்டுருச்சு இந்த பயணத்துக்கு போற இந்த ஒரு வருஷம் ஆழப்பாதையில. அந்த சிம்பிளா சொல்லினா ஈமான் இல்லைன்னு சொல்லி சொன்னா, அதாவது இரையச்சம் வண்டி ஒன்று இல்லைன்னு சொல்லி சொன்னா சூசைட் லெவலுக்கு போற அளவுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அவ்வளவு முகம் கொடுத்துருக்கோம். ஏன்னா என்னோட இருந்த நிறைய பேருக்கு தெரியும். அப்ப ஒரு கட்டத்துக்கு பிறகு என்னை எதிர்க்க தொடங்கி இந்த ஒரு வருஷ காலத்துக்கு பிறகு நிறைய பேர் இப்பவும் என் ஃபெமிலியிலேயும் ஒரு சிலர் என்னோட இப்பவும் பேசியல, என்ன ஊர்லயும் ஒரு சிலர் என்னோட இப்பவும் பேசியல, நிறைய இடங்கள்லயும் ஒரு சிலர் என்னோட இப்போ வரான்னு பேசியல. அப்ப இது எல்லாத்துக்கும் நிறைய ரீசன் இருந்துச்சு. அதுக்கு முன்னுக்கு நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன், அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்துக்கு வரேன். அப்ப முழு ஸ்ரீலங்காலையும் நான் ஒவ்வொரு இடத்துல தங்கி ஒவ்வொரு ஊர்ல என்னை வரவேற்று ஒவ்வொரு டீமா என்னை தங்க வச்சு அப்படி ஃபுல்லாவே என்னோட ஒப்பாக அப்படி இருந்தேன் ஒவ்வொரு எல்லா ஊர்லயுமே. அப்ப திரும்ப நான் அவங்கள சந்திச்ச கிடைச்சாததும் மிரிச்சு, சந்திச்சவங்களும் மிரிச்சு, சந்திச்ச கிடைச்சாதவங்களும் மிரிச்சு. ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க அத்தனை பேருமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் சப்போர்ட் பண்ணது. மனிதனண்டி ரீதியில எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம தான் எனக்கு சப்போர்ட் பண்ண, அதீத ஒரு அன்பை காட்டி தான் எனக்கு சப்போர்ட் பண்ண, அவங்களை அறியாம தான் சப்போர்ட் பண்ணது. அப்ப ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அப்ப அதுக்கு பிற சிந்தனை வாராடி திரும்ப ஷோமி பேசினா நல்லா இருந்துருச்சுமே, ஷோமி சந்திச்சிருந்தா நல்லா இருந்துச்சுமே, ஷோமி ஒரு கோல்ச்சரி பண்ணா நல்லா இருந்துருச்சுமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிருச்சலாம். அது உண்மை, நினைச்சோனும். அப்ப நானும் நினைச்சிய திரும்ப இன்று வருங்காட்டிலும் அப்ப அந்த பயணத்துல சந்திச்ச அநேகமானவங்களும் நான் இதுவரைக்கும் சந்திச்சல. பல பேரோட கோல் பேசல. நான் திடீரென்று ஒவ்வொரு இடத்துக்கு கோல் பண்ணினாலும் இப்பதான் எங்களை ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னடா அப்படின்னு சொல்லியேண்டா அவ்வளவுக்கு எனக்கு பேசிக்கொள்ளதுக்கான சூழல் அமையல. அப்ப அவ்வளோ மக்களை அவ்வளோ க்ரௌடையும் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளதுக்கு மாதிரியான சூழல் அமையல. ஒரு கட்டத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 மாச காலம் நான் இந்த சோசியல் மீடியாலேருந்தே ஒதுங்கி இருந்தேன். அப்போ என் அவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருந்தேன், ஃபுல்லாக ஒதுங்கி இருந்தேன். இப்பவும் அப்போ அந்த கான்செப்டை முடிஞ்சு அவங்க உண்மையில என்னை மன்னிச்சுக்கோங்க. அப்போ அந்த பயணம் ஃபுல்லாக இருந்தவங்க நான் ஒவ்வொருத்தரா கண்ணுக்கு முன்னுக்கு என்ன வச்சுக்கணும் நான் சொல்லியது. அந்த ஜேர்னியில் கோஸ்டல் ஏரியாவில் ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட் பண்ணினேன், ஹெல்ப் பண்ணினேன் எல்லாருக்கும். நான் பிரதி உபகாரமாக உங்களுக்கு நன்றி செலுத்தலையோ அப்படி இல்லாட்டி உங்களோட பேசலையோ அப்படி அதுக்கான சூழல் அமையலையோ அல்லாக்கா என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள்லாம் அறிஞ்சுதான் என்ன ஒரு இதாக மாற்றி விட்டது. அப்போ திரும்ப நான் அவங்கள வந்து பார்க்க இதண்ட கிடைச்சலன்னு சொல்லி சொன்னால் அந்த நன்றி கற்ற தனம் நான் செய்யலை. என் சூழல் எனக்கு அந்த நன்றி செலுத்திக் கொள்ளதுக்கு இயலாத மாதிரி அப்படி அமைஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லி சொன்னாலும் என்னோட வார்த்தை பிரயோகத்தில் ஏதாவது பிள்ளையரிச்சாலும் மன்னிச்சுக்கோங்க. அப்போ திரும்ப உலகளை சந்திச்ச கிடைச்சல, உங்களோட பேச கிடைச்சல, அதுக்கு என்ன அல்லாவுக்காக வேண்டி மன்னிச்சுக்கோங்க. உங்களோட ஒரு உறவாக கூட பிறந்த ஒரு பிள்ளையாக இல்லைன்னு சொல்லி சொன்னா சௌமியாக என்ன நினைச்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. அப்போ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ல இப்போ வந்து சொல்லி சொன்னடா ஊர்ல ஒரு சிலர் என்னோட இப்பவும் பேசியல, ஃபெமிலியிலேயும் ஒரு சிலர் பேசியல. ஏன்னா வந்தது அப்புறம் பிஸி ஆகிட்டேன். எனக்கு அந்த ஷெடியூல் இப்போ அந்த நான் சொன்ன அந்த பெனர்கிட்டேக்கு வார அப்படின்னு சொல்லி பெனர்கிட்டேக்கு எனக்கு வந்து கொள்ளதுக்கு இயலாமல் போனேன். எனக்கு அதுக்கு அடுத்தடுத்து இருந்த ஷெடியூல் அவ்வளோ கூட பெனர் இருந்துச்சு. எந்த பெனர்கிட்டேக்கு போகிறதுக்கு இயலாண்டு நான் நிறைய விஷயங்கள் ஃபைனல் டைமில் நான் நிறைய விஷயங்கள் தவறு விட போகிறேன், மிஸ்டேக்ஸ் வந்து. ஏன்னா அந்த நான் என்ன மீறி நான் பெய்த்துட்டேன். அப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் உண்டு பண்ணி வச்சுருந்தேன். இது இப்படித்தான், இது இப்படித்தான், இது இப்படித்தான், இது இப்படித்தான். அப்போ அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் இப்படி அப்படியே சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செட் பண்ணியிருந்தேன். அது நடக்கல அல்லாட நேரம். அது இவ்வளோ பாடங்களை படித்து கொள்ளணும் அப்படின்னு இதுக்காக எல்லாம் அப்படி வச்சோதரியா. அப்போ சும்மா நோமலாக யோசனை பண்ணி பார்த்தேன்னா அப்போ அந்த க்ரௌடு அவ்வளோ மக்கள் அந்த பயணத்தில் அந்த ஜேர்னியோட சக்ஸஸ் எல்லாட ஹண்ட்லையும் கண்ணீர், எல்லாட முகத்துலேயும் சந்தோஷம். லைஃப்பில் வீட்டில இருந்து வெளியிறங்காதவங்களெல்லாம் வெளியிறங்கி நிறைய அதெல்லாம் வரைவிலக்கணப்படுத்தல. அவ்வளோ ஒரு சக்ஸஸான ஒரு இது எனக்கு ஏற்றுக்கொள்ளதுக்கு ஒரு கவலையோ ஒரு சந்தோஷமோ தன்னை மனசுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அளவில் தான் இருக்கணும். அதை மீறி எங்களுக்கு போயிடும். அப்போ ஃபுல்லாகவே போதை எல்லாம் அந்த அதை தாங்கத்துக்குரிய மனநிலைமையோ இதுக்கடுத்து இதுதான் டிசிஷன் அப்படி சொல்லி ஒரு இது இல்லை. அப்போ கட்டம் அதண்டை இதண்டை எங்களை போலண்டி அங்கே அதண்டி இதண்டி ஏன்னா எல்லாத்தையும் முகம் கொடுக்கறதுக்கு இயலாமல் போனேன். அப்போ அதோட நான் ஷட் டவுன் ஆகி கொஞ்ச காலம் ஒதுங்கி நின்று வரோம்னு சொல்லி வந்தேன். அப்படியெல்லாம் நடந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இப்போ நான் திரும்ப என்னோட ஊர் மக்கள், என்னோட உறவுகள், என்னோட சொந்தக்காரர்கள் எல்லாத்தையும் நான் திரும்ப பகிரங்கமாக ஒரு மன்னிப்பு நிகழ்ச்சி இந்த நாளில் எந்த ஒரு புன்னகையோ எந்த ஒரு செயலோ நான் வாக்கு மீறினதாக இருச்சிலும் நான் செய்யாத
விஷயங்களாக இருந்தாலும் அப்படி நீங்கள் எனக்கு நிறைய ஏஐ வந்து அப்போ இந்த நான் ஒரு சில எனக்கு இந்த இதில் நிறைய ஏஐ வந்து நிறைய நான் செய்யாத தப்பு இல்லை நான் செஞ்ச மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அநியாயம் பண்ணியது அதை செல்லியன்னு எழுதி அந்த என் இடத்துல இருந்து ஃபீல் பண்ணால் அது ஃபீல் பண்ண அவ்வளோ நிறைய அநியாயங்கள் நடந்தது. அது ரீசன் எதுக்குன்னு எழுதி எனக்கு தெரியும் அல்லாஹ். அப்போ நிறைய விஷயங்கள் நடந்தது. ஒன்றுமே நான் பப்ளிக் பண்ணவும் இல்லை, அவுட் பண்ணவும் இல்லை. இப்போ நான் கேட்டுக்குள்ளே என்ன சொல்லி சொன்னா, இந்த ஒரு வருஷ காலங்களுக்கு இடையில நான் செஞ்ச விஷயங்களாக இருந்தாலும், நான் என் புன்னகையோ என் பேச்சோ என் வீடியோஸோ நான் நடந்து கொண்ட விதமோ இதுகள் உங்களோட மனசை புண்படுத்தியிருந்தால் உங்களோட மனசை புண்படுத்தியிருந்தேன்னு சொல்லி சொன்னா, இதை ஒவ்வொருத்தரா தனித்தனி பேரா கேட்க மாதிரி நான் சொசைட்டி கிட்ட எல்லாத்தையுமே நான் கேட்க பகிரங்கமா அப்படி காயப்படுத்திடுவேன்னு சொல்லி சொன்னா மன்னிச்சுக்கோங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க மன்னிச்சாட்டி அல்லாஹ் என்ன மன்னிச்சு இல்லை, மன்னிச்சுக்கோங்க. என்ன இந்த இன்னொரு விஷயம் நான் இல்லையே, நாங்கள் எப்போவுமே இன்னொருத்தட்ட மனசோட இது மாதிரி நான் ஒரு விஷயம் செய்யப்படாது. அது அவங்களுக்கு நான் பண்ணி ஒரு கொமெண்ட் ஆயிருச்சாலும் ஒரு இதாக இருச்சாலும் எதாக இருந்தாலும் நாங்கள் அது செய்யப்படாது. அப்போ சில மனுஷர்கிட்ட என்ன மிரிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இவன் எங்களால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கணும், எங்களை விட வாழ்ந்துடப்படாது அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர்கிட்ட என்ன மிரிச்சு. அது எப்பயுமே நாங்கள் எட்டையாகி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பொறாமையிட்டும் நயவஞ்சகத்தனத்தை விட்டும் எல்லாருமே பாதுகாத்துடணும். அப்போ என்னையும் பாதுகாத்துடணும், நானும் அந்த மாதிரி ஒருத்தரும் செய்யப்படாதுன்னு சொல்லி அல்லாட்ட கேட்டுக்கொள்ளணும். அப்போ இந்த ஒரு வருஷத்துல நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்ட நிறைய சேவைகள் ஏன்னா ஃபுல்லாக என் மைண்டில் இருந்துச்சுன்னா, அப்போ நான் நிறைய பயணங்கள் போய்ட்டு அப்போ இதுக்கு முன்னுக்கெல்லாம் ஃபுல்லாகவே நான் ஷெட்யூல் பண்ணி வச்சேன். அப்போ நான் ஸ்கூலில் டீச் பண்ணி கொண்டு இருக்க காலத்துல எல்லாம் ஃபுல்லாகவே நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்தேன். எங்களோட ஊரை நாங்கள் எப்படி டெவலப் பண்ணணும், எங்களோட ஊருக்கண்டு ஒரு ஹாஸ்பிட்டலை நாங்கள் சரியாக கொண்டு வரணும், எங்கள் ஊருக்கண்டு சொல்லி ஒரு நல்ல கிரவுண்டை கொண்டு வரணும், எங்கள் ஊருக்கண்டு சொல்லி பிள்ளைகள்லாம் ஈவினிங் டைமுக்கு விளையாடுறதுக்கு ஒரு சில்ட்ரன் பார்க் உண்டு, அதே மாதிரி ஒரு பார்க் உண்டு, இப்படி நாங்கள் கொண்டு வரணும். பீச் சைடெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக வச்சணும். எங்களோட ஊரோட 3R சிஸ்டத்தை கொண்டாடணும், ரிசைக்கிள் பண்ணி ஒரு இப்போ எங்களோட கழிவுகளை நாங்கள் எப்படி அகற்றணும், எப்படி அதை ரிசைக்கிள் பண்ணணும், சரியான ஒரு வடிகாலமைப்பு திட்டம். உதாரணத்துக்கு சொல்லி எங்கள் பேருவல பிரதேசத்தில் கடல் 1 கிலோமீட்டருக்குள்ளுக்கு கடல் இருச்சு, ஆனால் மழை பெஞ்சனா தண்ணி நிறையுது. அப்போ அதுக்கான வடிகாலமைப்பு திட்டம் சொசைட்டியில் நிறைய விஷயம் இருக்கு மாற்றத்துக்கு. அப்போ நானும் இப்போ பல கட்டத்தில் இப்போ நாங்கள் பேச போகிறதுக்கு வர விஷயம் என்னன்னு சொல்லிச்சேன்னா, இவங்களுக்கு அரசியலில் ஈடுபாடு இருந்துச்சு, அதால தான் இவங்க இதை பேச வர இவங்க ஏண்டால் எங்கள் சொசைட்டியோட ஒரு பிழை ஒன்று இருந்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு விஷயம் முன்னுக்கு வாரன்னு சொல்லிச்சேன்னா ஜாதி மத இன வேற்றுப்பாடை போட்டு அந்த விஷயத்த இல்லாமல் ஆகி அதால எங்களோட சொசைட்டி டெவலப்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. நிறைய சொசைட்டியோட பிழைச்சில் எங்களோட சொசைட்டி டெவலப்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. முழு இலங்கையிலையுமே பேர் குறிப்பிடத்தக்க ஓரிரு ஊர்கள் இருந்துச்சு. அந்த ஊர்களில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டீனேஜ் அவங்க அந்த பிள்ளைய செஞ்சுக்குவார நிறைய விஷயம் முழு ஸ்ரீலங்காவில் இருந்துச்சு. எல்லா சொசைட்டிக்கும் அது போகணும், அது போகணுன்னு சொல்லி சொன்னா தான் எங்களோட சொசைட்டியாக நிறைய மாற்றலும். அப்போ நிறைய ஐடியாவில் நிறைய தோட்டில் இருந்தேன். இது இப்படி எல்லாம் கட்டமாக போகணும், இதுக்கு இப்படி செய்யணும், இது இப்படி செய்யணும். நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணினேன். நிறைய பேர் அதுக்கு சின்ன நீங்கள் இது இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம், நாங்கள் ஃபுல்லாகவே அதுக்கு சப்போர்ட் வந்து கண்டினியூ பண்ணிக்கணும் போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் செஞ்சு கொள்ளதுக்கு இயலாமல் போனேன். எங்களை நான் ஒரு விஷயம் பிழை விட்டேன் இந்த சொல்லி சொன்னா, நான் அறிஞ்ச பிழை அதுதான். அந்த பிழை இந்த சொல்லி சொன்னா, அப்போ என்ன நேசிச்சவங்க இருக்கு. அப்போ என்ன நேசிச்சு என்ன அன்பு காட்டினவங்களை நான் பார்க்காம என்னை ஹேட் பண்ணினவங்க, என்ன விமர்சிச்சவங்க, எனக்கு ஏசினவங்க, அந்த என்ன ஹேட் அவங்கள நான் அன்பு காட்ட வச்சோம் அப்படின்ற ட்ரக்ல போனதால என்ன அன்பு காட்டினவங்களை நான் திரும்ப பார்க்கறதுக்கு இல்லாமல் போனேன். அப்படி நிறைய விஷயங்கள் நிறைய படிப்பினைகள் நிறைய பாடங்கள் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் பேசினு சில சொன்னால் அவ்வளோ நேரத்துக்கு பேசணும், அவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் இருந்துச்சு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இவ்வளோ நேரம் பேசினதை கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு நிறைய விஷயங்கள் தவற விடப்பட்டிருச்சேலும் அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளி. எனக்கு இந்த ஒரு வருஷத்துல எனக்கு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் மாதிரி சில விஷயங்கள் பேசப்பட்டதால அப்போ இன்ஷா அல்லாஹ் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அடுத்த கட்டம் மூவ் ஆகிக்கொண்டு போகிறதுக்கு இயலும், அடுத்த கட்டம் சொசைட்டி அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சு கொண்டு போகிறதுக்கு இயலும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக நான் சொல்லிக்கொள்ளது விரும்பியேன். சல்லி ஏண்டியது மனுஷனை மாற்றியது, மனுஷனை மாற்றியது. அது சல்லி வந்தவனல்ல, சல்லி இல்லாதவனை மாற்றலும், சல்லி இறைச்சியவனை மாற்றலும், அது வேறு. ஆனால் ஒரு காலமும் ஒருத்தருடைய சிந்தனையோ ஒருத்தருடைய இதையோ நாங்கள் எப்போவுமே இழிவுபடுத்தவோ அதை தாக்கவோ நாங்கள் போகப்படாது. இன்னொருத்தருடைய மனசை புண்படுத்தியுமே நாங்கள் ஒரு காலம் இருந்துடப்படாது.
அது அல்லாஹ் யாப்பரையும் பார்த்தாக்கும் நான் அப்படி புண்படுத்திருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. நாங்கள் சொசைட்டிக்காக நாங்கள் ஒன்று செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஒரு மனிதனாப்பட்டவன் இந்த பூமிக்கு அநியாயம் செய்யவே படாது, பூமியில் இருக்க வளங்களுக்கு அநியாயம் செய்யவே படாது. அதே ஒரு முஸ்லீமாக இருந்தவன் 3 விஷயங்கள் செய்யணும். இபாதத், இமாரத், கிலாஃபத், இந்த 3ம் செய்யணும். படைப்பினமாக இருந்துச்சுனாங்க படைப்பாளிக்கு செய்ய வேண்டிய இபாதத்கள். அதே மாதிரி சொசைட்டி எங்களோட இயற்கை வளங்கள், மரமட்டைகள், பூமி, இதுகளுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள். அதே மாதிரி எங்களோட ஆட்சிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள். இது அத்தனையும் மீறிச்சு. இதை இவங்க வந்து தான் செய்யணும், அவங்க வந்து தான் செய்யணும்னு சொல்லல. தனிப்பட்ட ஒவ்வொருத்தராலும் மாற்றத்தை கொண்டாடுது. ஒவ்வொரு பிள்ளைகள் நினைச்சுன்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு மாணவர்கள் நினைச்சிருந்தாலும் சொசைட்டியில நிறைய மாற்றத்தை கொண்டு வருது. அப்ப இவங்க வந்து தான் செய்யணும், இந்த கட்சி தான் வந்து செய்யணும், இந்த இனத்தவர்கள் தான் செய்யணும், இந்த தலைவர்கள் தான் வந்து செய்யணும்னு சொல்லல. என்றால் எங்களுக்கு இதை வச்சு எங்களை முட்டாள்தனமாக்கி நிறைய விஷயத்தை அழிச்சு கொண்டு இருந்துச்சு. இப்ப நாங்க ஒருத்தர் துணிஞ்சு ஒரு கருத்தை முன்னுக்கு பேசுறதுக்கு வந்து சொல்லிச்சேன்னா, அவரை எந்த அளவு தாக்கி ஓரமாக்கிறோமோ முடக்கிறோமோ அப்படி முடக்கிய சொசைட்டி தான் எங்களோட சொசைட்டி. என்றால் அப்ப ஒருத்தர் ஒரு நல்ல சிந்தனையை கொண்டாந்து இதை வச்சு எங்களுக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வரையிலும், இதை வச்சு இந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு வரையிலும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பயணிச்சதுக்கு எப்படியாவது அதை வெட்டி ஓரமாக்கி இது செய்யப்படாது அப்படின்னு சொல்லி மாதிரி நிறைய கூட்டத்தினர் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கெல்லாம் நல்ல எண்ணத்தை கொடுக்கணும். ஜிசாக்குமுல்லாஹ் ஹைர். இவ்வளோ நேரமாக நான் பேசினதை கேட்டுக்கொண்டு இருந்ததுக்கு. இந்த ஜேர்னி சம்மந்தமான ஃபுல்லாக புக் கொண்டு வர அந்த புக்கு நான் அவுட் பண்ணின்னு சொல்லி சொன்னேன்னா, நீங்கள் அதை வாங்கி ரீட் பண்ணி பாருங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சும். ஃபைனலாக திரும்ப தேங்க்ஸ் பண்ணிக்கூடிய இந்த பயணத்துக்காக ஹெல்ப் பண்ணின ஷாலருக்கும், சப்போர்ட் பண்ணின ஒரு லைக்காக இருந்துச்சும் ஒரு ஷேவாக இருந்துச்சும். என்றால் நாங்கள் ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியிருந்தால் நாங்கள் எங்களோட ஈகோவை விட்டுட்டு வந்து தான் நாங்கள் லைக் பண்ணுவோம். ஒரு வீடியோ ஷேர் பண்ணின்னு சொல்லி சொன்னா எங்களோட ஒரு ஈகோ விட்டுட்டு தான் நாங்கள் அதை ஷேர் பண்ணணும். அடுத்தவன் நல்லா இருச்சோன்னு நினைச்சு தான் நாங்கள் அதை ஷேர் பண்ணணும். நான் லைஃப்ல சந்திச்ச 100% மக்களே பாசிட்டிவ் மைண்டோடு இருச்சுக்கோங்க. லைஃப்ல இவன் அடுத்த ஆட்டத்தை பேய்த்திரோம், இவன் இதண்டிரோம், இவன்ட சக்ஸஸ் ஆனா நாங்கள் சக்ஸஸ் ஆன மாதிரி இப்படித்தான் நான் சந்திச்ச அத்தனை பேருமே. இனி இந்த பயணத்தினூடாக ஃபைனலாக திரும்ப இந்த பயணத்துக்கு சப்போர்ட் பண்ணினேன், இந்த பயணத்துக்காக எல்லா விதத்திலையும் உதவி பூண்ட உங்க எல்லாருக்குமே ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் உங்களுக்கு பரக்கத்தை தரணும், நோய் நொடியற்ற வாழ்க்கையை தரணும், தேக ஆரோக்கியத்தை தரணும், சிறந்த முறையில் உங்களோட வாழ்க்கை முறை அப்படியே பேத்து கொண்டு இருக்கணும், தொழில் தரவெல்லாம் பரக்கத்தாக மென்மேலும் பெருகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்வதோட இனி இந்த ஒரு வருட காலங்களில் ஏதாவது என்னால் ஏதாவது உங்களோட மனம் புண்பட்டு இருந்தால், சில இடங்களில் நான் பேசாமல் பேத்திருந்தால், சில இடங்களில் நான் ஃபோட்டோஸ் எடுக்காமல் பேத்திருந்தால், சில இடங்கள்ல ஒரு சிலரோட பேசிட்டு ஒரு சிலரோட பேசாமல் பேத்திருந்தால், இப்படியான விஷயங்கள் நடந்திருந்தேன்னு சொல்லி சொன்னா என்ன அல்லாஹ்க்காக வேண்டி நீங்கள் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் பகிரங்கமாகவே மன்னிப்பு கேட்கிறேன். ஃபைனலாக தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள் சிமி ஹோல்டிங், பிக் சிட்டி, இஜ்லான் ஹாஜியார். அப்போ எவங்களுமே நினைச்சிக்க மாட்டாங்க இப்படி நான் இந்த பயணத்துக்கு நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் நிறைய இருந்துச்சு. நிறைய பேர் எது முன் வரல வேண்டியதும் தெரியும். அப்போ எல்லாருமே முன் வராத கட்டத்தில் முன் வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியது உண்மையிலே பெரிய ஒரு விஷயம். அதில் நான் பேர்கள் செல்ல தவறு இருச்சேலும் அதை மன்னிச்சுவோங்க. அதுகளுக்கும் சிமி ஹோல்டிங்ட எங்களுடைய இந்த டீம், எங்களுடைய இந்த பாகமனைக்கான டீம் அவங்களோட தொழில் துறை விட்டுட்டு, அவங்களோட வேலைகளை விட்டுட்டு, அவங்களோட குடும்பத்தை விட்டுட்டு, அவங்க பல விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிரியவாகி, இப்படி அவங்களோட குடும்பங்கள் பிரியவாகி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்து இந்த ஜேர்னியில் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சந்தோஷம் இருந்துச்சு இந்த ஜேர்னியால். அதுக்கு முன்னுக்கு எனக்கு இந்த சிமி ஹோல்டிங் அண்ட் பிக் சிட்டி குரூப் ஆஃப் எங்க இந்த பாகமனைக்கு வந்த டீம், ட்ராவிங் போர்டு அதில் இருந்து எல்லா விஷயத்துலையும், சாப்பாடு கொண்டு வந்து வந்ததுலேருந்து, பாதுகாப்புலேருந்து, ஹெல்ப்லேருந்து எல்லா விஷயத்துலையும் ஈடுபட்டவங்க எல்லாருக்குமே அல்லாஹ் பரக்கத்தை தரணும், நோய் நொடியற்ற வாழ்க்கையை தரணும். உங்க எல்லாருக்குமே துவா செய்தவனாக. இந்த பயணத்தில் நிறைய விஷயங்கள், நிறைய இந்த பயணத்தை பேசினு சொல்லி சொன்னா ஒவ்வொன்று அனுபவிச்சு பேசலும். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஒத்தராலையுமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் நினைச்சது எந்தியோ நடந்தது எந்தியோ. அப்போ என்ன ப்ரொஜெக்ட் எல்லாம் இருந்து அப்போ ஃபர்ஸ்ட் காலி நடந்த, 2வது ஸ்ரீபாதை நடந்த, 3வது கொழும்பு நடந்த, 4வது ஓலையில் நடந்த, 5வது பெக்கோட்
பெக்கோட்ரையில் நடக்கணும்னு இருந்த, 6வது மக்காட்டு மதீனா நடக்கிறதுக்கு இருந்த, 7வது யூரோப்ல நடக்கிறதுக்கு இருந்த லண்டன்ல. அப்போ இந்த 7 ப்ரொஜெக்ட் 8 ப்ரொஜெக்டும் தான் எனக்கு இருந்தது. அதோட வேன் லைஃப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு ஊரில் இருச்சிய கலை கலாச்சார அம்சங்கள் அதோட அடையாளத்தை தேடி வேண்டிய பயணத்தில் நான் பயணிச்சோணும். அதுக்கான ஒரு 10 இயர்ஸோ 3 இயர்ஸோ நான் அதுக்காக ஒதுக்கி செய்யணும் இப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி கொண்டு இருந்தேன். ஏன்னா மெயினாக எங்களோட சொசைட்டி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதை சரியாக வழி நடத்திடணும். இப்போ நிறைய பேர் நினைச்சாலும் இப்போ இப்போ நான் மோட்டிவேட் நிறைய ப்ரோக்ராம் செய்தேன், நான் ஸ்கூல் ப்ரோக்ராம் செய்தேன், நிறைய இடத்துக்கு போகிறேன், நிறைய பிள்ளைகளை சந்திச்சு அந்த பிள்ளைகளுக்கு என்னால் இப்போ நான் சில விஷயங்கள்லாம் எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில் அனுபவம் இருந்துச்சு. நான் கிணற்று தவளையாக இருந்து நான் கடலை கண்டேன். அப்போ அந்த கிணற்று தவளையாக இருந்த நான் கடலை எப்படின்னு கண்டேன், அதுக்கான முயற்சி செஞ்சேன்னு சொல்லி நான் எல்லா பிள்ளைகளுக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு இருந்துச்சு. முழு இலங்கையிலேயும் ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போய் நான் ஒவ்வொரு ப்ரோக்ராம் செஞ்சு கொண்டு இருந்துச்சு எல்லா அருளால். ஏன்னா நாங்கள் கற்ற பாடத்தை தன் சகோதரர் தன் சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தன் ஊருக்காகவும் தன் ஸ்கூலுக்காகவும் தன் சொசைட்டிக்காகவும் ஈடுபடுங்க. ஓட் போட்டு தலைவரை நியமிச்சுட்டு அதோட இருச்சு இல்லாமல் எங்களோட ஊர் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் தான் இறங்கி வேலை செய்யணும்னு சொல்லி முன்னுக்குவாங்க. எங்களோட ஸ்கூலில் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் தான் வெயிட் பண்ணணும்னு சொல்லி இறங்குவாங்க. எங்களோட மஸ்ஜித் எங்களோட கோயில் எங்களோட பன்சலை இதுக்கு நாங்கள் தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி முன்னுக்குவாங்க. எல்லா நிர்வாகங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இப்படி பயணத்தை கொண்டு போங்க. இன்னும் சில விஷயங்கள் பேச மறந்துருந்தேன்னு சொல்லி வேணால் மன்னிச்சுக்கோங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் எவ்ரிவான். முதலாக விமானத்தில் ஏற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பூமி கூட்டிங்க போனவங்க, அதே மாதிரி மலேசியா பயணம் கூட்டிங்க போனோம், இந்தியா பயணம் கூட்டிங்க போனோம். நிறைய பேர் துவா இது எல்லாத்தையும் ஈடு கொடுக்கல. இந்த சும்மா நார்மலாக மனுஷனுடைய அடிப்படையில் திங்க் பண்ணி பார்த்தேன்னு சொல்லி சொன்னா எல்லாத்துக்குமே எங்களுக்கு தீர்வு கொடுக்கல. என்ன மனநிலைமை உண்டு. நான் ஒரு இடத்துல இந்த பயணத்தில் ஒரு இடத்துல நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தேல் 4 மணித்தேல் அழுது ஒரு ஊரில். அப்போ அது அழுதது வீடியோ ஒன்றுமே நான் போஸ்ட் பண்ணலை. ஏன்னா அந்த இடத்துல இருந்த ஒரு அச்சம் என்று இருந்துச்சுன்னா, அப்போ இப்படி என்ன நம்பி எனக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி என்ன இப்படி கொண்டாந்தவங்களுக்கு நான் பதிலுக்கு எந்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்தையன் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதனால தான் நான் என் அடுத்த ஜெனரேஷன் ஸ்கூல் பிள்ளைக என்னை விட சின்ன பிள்ளைகளாக இருச்சாலும் மூத்தவங்களாக இருந்துச்சு நாங்கள் கண்ட அனுபவத்தை லைஃப்பில் சக்ஸஸுக்கான பயணம் இதுதான்னு சொல்லி விஷயங்களை நான் நிறைய படித்து கொடுத்தும் போகிறேன். ஃபைனலாக இன்னொரு விஷயம் இருந்துச்சு. இப்போ ப்ரொமோஷன் செய்த விஷயங்கள் அது நிறைய பேருக்கு கேள்விக்கிடமான ஒரு விஷயம் தான். அந்த ப்ரொமோஷன் ஒவ்வொரு ஷாப் ப்ரொமோஷன் பண்ணியது, ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணியது அப்படின்னு சொல்லியது. ஆரம்பத்தில் நானும் ப்ரொமோஷன் பண்ணல. ஆரம்பத்தில் நானும் பிராண்ட் ப்ரொமோஷனோ கொலாபரேஷனோ ஒன்றும் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் திங்க் பண்ணினேன் என்னென்னா, ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருந்துச்சு ஒரு முட்டாள்தனமான காரியம். அப்போ அதுக்கு நாங்கள் அந்த விஷயத்தை செய்யணும். ஏனெண்டா அதுக்கு சிம்பிளாக ஒரு உதாரணம் இருந்துச்சு. இப்போ ஒருத்தர் டாக்டருக்கா ஒரு வைத்தியராக ஃபுல்லாகவே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வைத்தியராக படிச்சுட்டு அவரு இல்லை நான் இது ஏர்னிங்ஸுக்காக நான் படிச்சல, ஏர்னிங்ஸுக்காகத்தான் நான் டாக்டர் ஆனது, டாக்டராக சம்பரிச்சோன்னு நோக்கத்தில் நான் டாக்டர் ஆகல, சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி தான் டாக்டர் ஆனேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு அவர் சர்வீஸ் பண்ணி மைண்ட் செட்டில் மட்டும் இருந்து சர்வீஸ் பண்ணிக்கொண்டு போகிற நேரம் அவரோட கிரேடுக்கான அவர் அந்த கற்ற பாடத்துக்கான அவரோட அந்த ரேஞ்ச் அவர் இருச்சு அந்த நிலைக்கான ஒரு சரியான ஒரு இது இல்லாட்டி ஒரு இன்கம் சோர்ஸ் உண்டோ அப்படி இல்லாட்டி சரியான ஒரு அங்கீகாரமாக கிடைச்சாட்டி அவரோட தகுதி அந்த இடத்துல இருந்து இல்லாமல் போகிறோம். அப்போ அவர் 5 வருஷம் 6 வருஷம் டாக்டர் ஆகணும்னு சொல்லி படிச்சுட்டு வந்தவர் கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகாமல் இருந்தாலோ அப்படி இல்லாட்டி ஒரு டிஸ்பென்சரி ஒன்று நடத்தாமலோ இருந்துன்னு சொல்லிச்சுனடா, அப்போது அவர்கிட்ட மேல இருந்துச்சு நம்பகத்தன்மை இவர் டாக்டரா இல்லையான்னு சொல்லியது இல்லாமல் போய்க்கிறேன். அப்போ அதே மாதிரி எங்களுக்கு இந்த ஜேர்னியிட முடிஞ்சு அப்போ சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ரீச் ஒன்று கிடச்சி, அப்போ சோஷியல் மீடியாண்டியை தொட்டு மீடியாவை யூஸ் பண்ண தெரியாத எனக்கு, ஒரு கேமரா ஒன்று ஆப்ரேட் பண்ண தெரியாத எனக்கு, ஒரு எப்போண்டு இன்ஸ்டால் பண்ண தெரியாத நான் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக மாறியேன்னு சொல்லி சொன்னேன்னா அது ஒரு பெரிய ஒரு ஜேர்னி. அப்போ அந்த இதில் அப்போ எங்களுக்கு இவ்வளோ ஒரு அங்கீகாரத்தை சொசைட்டி எங்களுக்கு கொண்டு வந்து அல்லாஹ் அருள் எங்களுக்கு ஒரு இந்த அங்கீகாரம் கொண்டு வந்தால் அந்த இடத்துல இருந்து நாங்கள் பிரெயின் கொலாபரேஷன் பண்ணாமல் இருந்துன்னு சொல்லி சொன்னாலும் கஷ்டம். நிறைய விஷயம் இப்போ இருந்துச்சு. உண்மையிலே நான் ஊட்டு பிள்ளை அல்ல, நான் ஊரு பிள்ளையும் அல்ல, நான் இந்த முழு நாட்டுக்குமான ஒரு புள்ள மாதிரி இருந்துச்சு. எல்லா மாநிலம் எல்லா மாகாணம் எல்லா ஊர்லேயும் இருந்து
எல்லாட்ட அவங்களோட பர்சனல் விஷயம் ஆரம்பத்தில் நம்ம அவனோட பர்சனல் விஷயத்திலிருந்து ப்ரொஃபஷனல் விஷயம் வராங்க எல்லா விஷயத்தையுமே என்னோட ஷேர் பண்ணி கொண்டு இருந்துச்சு. அப்போ எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் பண்ணி கொடுத்து கொண்டு இருந்துச்சு. ஒவ்வொரு தனவந்தர்கிட்ட இருந்து நாங்கள் எடுத்தும் கொடுத்து கொண்டு இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் சொசைட்டிக்கு தெரியாமல் தான் செஞ்சு கொண்டு இருந்துச்சு. நிறைய விஷயம் பப்ளிக் பண்ண விருப்பப்படாமல். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பதிவில் சிறந்த ஒரு பதிவில் இன்னொரு இதில் நான் சந்திச்சாங்க உங்கள்கிட்ட வீடியோ பெற்று போகிறேன். மற்ற இன்னொரு விஷயம் நான் எத்தி வச்சுக்கிறதுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த பேர்வல ஸ்லேங்கில் பேசியது இருந்துச்சு. அப்போ அந்த ட்ரெண்டிங்கில் பேசிய நேரம் அப்போ எல்லாருமே அப்போ அவனோட ஊரை கௌரவப்படுத்துறதுக்காக ஊர் ஸ்லேங்கில் பேசி அப்படின்னு சொல்லியிருந்தேன்.